மியூட்ல இருக்கோம் பிரதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, கடவுளை பற்றி அறிவிக்கு எதிராக தலை தூக்குகிற, இறை வார்த்தைக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், எல்லா குதர்க்கவாதங்கள், எல்லா அரண்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்களுக்கு கீழ்ப்படுமாறு கட்டாயப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்வில் பேசிய, நினைத்த, சிந்தித்த எங்கள் வாழ்வை குறித்த சாத்தானின் கரங்களில் எல்லா காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சி ரத்தை தெளித்து சுட்டத்து சாம்பல் ஆக்குகிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிற ஆவியானவரே, ஞானமும் வெளிப்பாடு தருகிற தூய ஆவியானவர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்க இருவர் அல்லது மூவர் என் பெயரின் பொருட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியில் வந்துள்ள அன்பு ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கிறோம், வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களோடு தங்கி வாழ்கிறவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அனைத்தும் எங்களை கற்றுத்தருகிறவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொரு முற்றிலும் ஆளுகை செய்வராக ஆண்டவரே. நாங்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் கொண்டவரால் இறை வார்த்தைக்கு செய்மடுக்க காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் உணர்கிற இருதையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொரு இந்த நேரத்திலே ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே, என்னையும் கூட எங்கள் எண்ணங்கள், நினைவுகள், சொந்தனைகளை முற்றிலும் ஆளுகை செய்து நீரே நாவின் வழியாக பேசும்படியாக பரிசுத்த பாதையை நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். இன்னைக்கு பெரிய வாசகமா இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 43 வரைக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 43 வரைக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டா மட்டும் கொண்டு போயிடுறேன், ஏன்னா அவ்வளவு பெருசும் பேச முடியாது. நிறைய டாபிக், பெரிய பெரிய டாபிக். அது தலைப்புகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் எங்களை ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நீங்க நானே வாசிக்கிறேன், டைம் ஷார்ட் டைம் இருக்கிறதுனால. மத்தேயு 5:21 கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்வார். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிடம் சின்னங்கொள்ளுகிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரையோ சகோதரி முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் நெறி நரகத்திற்கு ஆளாவர். அப்போ உலகம் ஒன்று நமக்கு சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லுறார். அதனால்தான் ஆண்டவர் அதிகாரத்தோட சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அது சினம் கொள்ளுதல் என்ற தலைப்பின் வருது. அடுத்த தலைப்பு பார்த்து விபச்சாரம் செய்யாதுன்னு தலைப்பில் வரும். வசனம் 27, 28 நம்ம வாசிக்கும். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. 27, 28 வசனங்கள் சொல்லுது, விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவனும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஆணையிடுதல் தலைப்புல வருது. வசனம் 33, 34 நம்ம வாசிப்போம். மேலும் பொய்யானையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம், மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. விண்ணுலகின் மேல் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். அடுத்த தலைப்பு பழிவாங்குதல் தலைப்பில் வருது. வசனம் 38, 39 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவர் எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள்.
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவர் எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தை திருப்பி காட்டுங்கள். அடுத்த தலைப்பு, பகைவருடன் அன்பாயிருத்தல். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இருண வேண்டுங்கள். அந்த 5 தலைப்பிலையும் உலகத்துல அநேக காரியங்கள் நாம் கேள்விப்படுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் 5 தலைப்பிலையுமா கோவப்படாதீங்கன்னா அதுக்கு ஒரு தலைப்பு உலகத்துல சொல்லுது. ஆனால் இயேசு என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சாரம், ஆணையிடுதல், பழிவாங்குதல், அன்பு செய்யறது, 5 தலைப்பின் கீழும் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொல்ற. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு சொல்லி இதை செய்யுங்க. அப்போ அநேக காரியங்கள் உலகத்துல நம்ம கேள்விப்படல. நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம மேற்கொள்றோம், அநேக விஷயங்கள் நம்ம தாண்டி வரும். அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்கும் நம்ம கடந்து வரும். அது உலகப்பூர்வமான காரியமா இருக்கும்போது அது இறை வார்த்தைக்கு அலைனாதான் பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அது ஒத்து போகுதான் பாருங்க. இறை ஆட்சியுடைய தத்துவங்களுக்கு, அதோட சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போதான் பாருங்க. இறை ஆட்சிக்கு அது அலைன் ஆகலைன்னா நாம் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எதிராக போவோம். அப்போ ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம நேற்று கூட சகோதரிட்டு சொல்லும்போது பேசிட்டாங்க, நமக்கு கோவம் வருதுன்னு. கோவம் வராதுன்னா கோவம் வருது, கோவம் வராம இருக்குமா? யாருன்னா கோவம் வராத ஆள் இருக்கீங்களா? எனக்கு கோபமே வர்றதில்லைன்னு அப்படி யாருன்னா இருக்கீங்களா? கோபம் வர்றது இல்லைங்களா உங்களுக்கு? கோபம் வருதா வரலையா? எனக்கு அதிகமா வரும். நல்லது. அப்போ அதிகமா வருது. அப்ப கோபம் வராம இருக்கு இல்லையா? எரிச்சல் ஆகுது, கோபப்படுறோம் இல்லையா? அப்ப கசப்பு வருது. அந்த மாதிரி ஒரு காரியம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரிடம் சின்னம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். அப்போ கோபம் வந்தா என்ன ஆகுமா? என்ன நடக்குது கோபப்படும் போது? நம்ம ஆளாகுவான்னு சொல்லுது. இப்ப பரவாயில்லையா? இல்ல, இப்போ அடிச்சாலும் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் பிரதர். கத்துக்கொள்ளுதேன் நான் எல்லாமே. சரிங்களா? அப்போ என்ன பிரதர், கோவம் வராம இருக்க முடியுமா சொல்றேன் இல்லையா? பிரதர் கோவம் வராம இருக்க முடியுமா? ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தம் சகோதரிடம் சின்னங்குழு தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். சகோதரி முட்டாளை என்பவர் தலைமை சக தீர்ப்புக்கு, அறிவிலே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவர். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க கிட்ட, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சர்வசாதாரணமா பயன்படுத்துற வார்த்தை இல்லையா? பயன்படுத்துறோமா இல்லையா? அதெல்லாம் பிள்ளைகளை பார்த்து திட்டுறோம் இல்லையா? அப்ப யாரும் திட்டுறோம்? பிள்ளை மேல கோவப்படும் போது, மற்ற மேல கோவப்படும், எரிச்சல் படும், வராமல இல்ல நமக்கு. சரிங்களா? அப்போ பாவ சிந்தனை செய்யும் பொழுது உமக்கு எதிராகவும் நம்ம ஓதாரி மைந்த சொல்லுவோம், அப்பா உனக்கு எதிராக வானக்கு தெரியும் நான் பாவம் செஞ்சேன். அப்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பிதாவுக்கு எதிராக தான் செய்யறோம். அப்ப பாவ சைத்தர் சொல்லும்போது என்ன வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்? பாவ சைத்தர் செய்ய போறோம் இல்லைங்களா? இப்ப ஃபாதர் சொல்ல, சரி உத்தம மனஸ்தாபம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப என்ன ஜபம் சொல்றீங்க? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. உத்தம மனஸ்தாபம் மந்திரம் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. என் நிறைவா நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்பு கூறியவரும் நீர். என் பாவங்களால் உண்மை மனநோகு செய்து விட்டேன், ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும். பாருங்க, என் பாவங்களால் உண்மை மனநோக செய்து விட்டேன். நம்ம யாருக்கிட்ட பிரச்சனை பண்றோம்? இந்த சகோதரிட்ட செஞ்ச, அவங்க கிட்ட செஞ்ச, புள்ளகிட்ட செஞ்ச, வீட்டுக்காரர்கிட்ட செஞ்ச, பொண்டாட்டிகிட்ட செய்தேன், இல்ல வேலை செய்யற இடத்துல செய்தேன், இல்ல காலேஜ் ஸ்கூல்ல நம்ம சொல்றோம் எல்லா நன்மைத்தான் அன்பும் நிறைந்த இறைவா உமக்கு மனநோக பண்ணினேனேன்னு. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்களா யாருக்கு எதிராக செய்யப்படுறோம்? யாருக்கு எதிராக செயலாகுது? யாருக்கு எதிராக குற்றம் பண்றோம்? நம்ம தவறு செய்யறோம், கடவுளுக்கு எதிராக தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம், இறை வார்த்தைக்கு முரணா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு எதிராக தான் செய்யறோம். அந்த காரியத்துல நம்ம தெளிவு வேணும். தெரியாம செய்யலாம், எது இருந்தாலும் சரி, ஆனா அதுக்கு கணக்கு இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா?
மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ கோபப்படும் போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன ஆகுது? நம்முடைய கணக்குல சேர்க்கப்படுது. நான் நீதிமானா குற்றவாளின்னு அது அந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தை தான் தீர்ப்புக்குள்ளாது இல்லைங்களா? அப்போ கோபப்படும் பொழுது இந்த கோபம் அப்ப இங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அங்கேயே பழிவாகுது இல்லையா? அப்போ ஒவ்வொரு இந்த சொல்லப்பட்ட 4-5 தலைப்பிலையும் ஏதாவது பேசுறோம் இல்லையா? பேசாம கிடையாது இல்லையா? ஏதாவது பேசுவோம், தீர்ப்பு கூட எது வேணாலும் நம்ம பேசுவோம். அப்போ நம்ம பேசுகிற சின்னஞ்சிறு இவர்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்திங்க சொல்லியிருக்கா இல்லைங்களா? அப்போ மற்றவர்களுக்கு நாம செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுக்கு எதிராகவே நாம செய்யப்போம். அப்ப இந்த மனதிலும் நம்ம மனசுல அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன இந்த வார்த்தை வந்து மனம் திருப்பிய வார்த்தை. ஆக்சுவலி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் வேணா ஒண்ணு மன தூக்கி போட்டு போனால, பைபிள் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம் பிரச்சனை வந்து எங்க பார்த்தாலும் தோல்வி ஆயிடுச்சு. பைபிள் அது நற்செய்தி அறிவிச்சு வரைச்சு நாங்களாம் டீம் வச்சிருந்தோம், ப்ரேயர் டீம்லாம் நான் வச்சிருந்தேன். இதனால பெரிய பாதிப்பு வருது, இதுல ஒரு யூஸும் இல்லை. நானே முதல்ல மனம் மாறல, நான் அடுத்தவங்க எப்படி மனம் மாத்துறது? என்கிட்ட இருந்தே கோபம் போல, என்கிட்ட இருந்தே கசப்பு போல, நானே சண்டை போடுற நேரத்துல நான் என்னாலே பாவம் செய்யாம இருக்க முடியும்னா நான் எப்படி போய் இந்த வார்த்தையை வச்சு அடுத்தவங்களை நான் மனமாற்ற முடியும்? அந்த ஒரு நெருக்கடிக்கு ஆகும்பொழுது இது ஒண்ணுமே வேஸ்ட்டு, நம்ம தப்பா மற்ற நம்மளே வழி நடத்தி அடுத்தவங்களை வழி நடத்துறோம் அந்த கான்செப்ட்ல வந்து. அப்ப படிக்கும் பொழுது ஒரு சகோதரர் ஒரு புக்கை கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. அதெல்லாம் தியானம் பண்ற சகோதரர் திடீர்னு ஒருத்தர் கொண்டாந்தார். வேதாந்திரி மகரிஷியில ரொம்ப வாத்தியார், அவர் டீச்சர், அவர் ஒரு புக் கொண்டாந்து கொடுத்தாரு. அது தலைப்பு என்னன்னா, நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த புக்கினுடைய தலைப்பே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த பைபிள் தான். ஓசோ எழுதின ஒரு புக்கு, பெரிய புக் அது. நான் அந்த புக் தான் நிறைய படிப்பேன் அப்பெல்லாம். அந்த வார்த்தை தான் எனக்கு மனசு மாத்திச்சு. நானும் இன்னைக்கு பாத்தீங்களா, ஆக்சுவலி நேத்து நாங்க மெசேஜ் கொடுக்கிட்டே வீட்டுக்காரமா தான் இன்னைக்கு கொடுக்க வேண்டியது, ரொம்ப பெருசா இருக்கு நீங்க கொடுங்க. ஆனா ஆண்டவர் வார்த்தை நினைவுபடுத்தினார். அப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அன்னைக்கு அந்த புத்தகத்தின் வழியா என்கிட்ட பேசினார். அந்த அட்டைப்படமே பேர் அப்படித்தான் இருக்கும். நான் உனக்கு சொல்லி ஓசோன்னு எழுதியிருக்காரு. அப்போ இயேசுவை அறியாத ஒரு மகன் அந்த வார்த்தை அவ்வளவு தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. காரியெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. ஆனாலும் அந்த வார்த்தை மட்டும் என் மனசுல ஆழமா இருக்கு. நான் உனக்கு சொல்லுகிறேன். அது உனக்கு இங்க உங்களுக்குன்னு இருக்கு. நான் தப்பா எழுதி வச்சிருந்தேன். மறுபடியும் ஆண்டவர் சொன்ன படிச்சு பாரு, உங்களுக்குன்னு இருக்கு. ஆனா அந்த புக்கு தலைப்பு நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் இயேசுக்குரிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும், என்னை பின்பற்றினா நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சட்டத்திட்டம் ரொம்ப கரெக்டா கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம பின்பற்றும் பொழுது இயேசுவை நாம் அன்பு செய்ய முடியும், இயேசுவை நாம் அனுபவிக்க முடியும். புனித சின்னப்பர் சொல்றாருல, நான் உங்களிடம் வரும்பொழுது மெசியாவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவை தவிர வேறொன்றும் அறிய நான் கவனிக்கவில்லை, நான் நினைக்கவில்லைன்னு போடுவார். நேற்று கூட மெசேஜ்ல பிரதர் கொடுத்தாரு, 1 Corinthians 1:23 வரும். நான் உங்களிடம் வரும்பொழுது மெசியாவை அது சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவை தவிர வேறொன்றையும் அறிய நான் நினைக்கவில்லைன்னு சொல்லுவார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட மெசியா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை நோக்கி அழைத்து செல்லும். அப்போ எந்த நிலை எப்பொழுதுமே நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் சொன்னவருடைய வார்த்தையின் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது விசுவாச நமக்குள் தொடங்கினவரும் நிறைவு செய்வார். அதை வழி நடத்தும் நிறைவு இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்கும் பொழுது, அவர் வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது நாம் இயேசுவை போல மாறுவோம். அப்போ சின்னப்புரை போல நம்ம சொல்ல முடியும், புனித பவுலடி போல, வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். எப்போ ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்கிறோமோ, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை வாழறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கு. அப்ப எப்போ இயேசுவின் வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது, இயேசு என்ன நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இயேசு எனக்கு என்ன சொல்றார், இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி நடந்துக்கணும் இயேசு சொல்றார். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து கீழ்ப்படியும் பொழுது நான் இயேசுவை போல வாழ முடியும். அப்ப இயேசுவை போல அறிந்து கொள்ளும், இயேசுவை நெருங்கி 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 அவர் அனுபவித்து ஒரு நாள் நாம் இயேசுவை போல வாழ்வோம். நேற்று கூட பிரதர் சொன்னார் இல்லையா, ரோமர் 8:29 தாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட அழைத்திருக்கிறார், தாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தன் மகனி சாயலுக்கேற்றவாறு மாறணும்ன்றதான் தந்தையோட திருவுளம்.
அப்ப இயேசுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு வாழ்வில், ஒவ்வொரு தளங்களிலும் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உனக்கு சொல்லுகிறேன் சொன்னவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த வார்த்தை கவனித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் இயேசு சீடராயிருப்போம், உண்மை அறிந்தவர்களாயிருப்போம். இந்த உண்மை நமக்கு விடுதலை தரும். அப்ப நம்ம சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கண்களை ஒரு நிமிடம் மூடுவோமா? சோ நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொன்னவருடைய வார்த்தை நாம் எங்கெல்லாம் மீறி இருக்கிறோம், அதெல்லாம் கண்மண் முன்னாடி கொண்டு வருவோம். தவறின நேரங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே, இந்த நாளை இந்த கரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் வாழ்வின் ஒவ்வொரு தளங்களிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஆண்டவரே, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்று உம்முடைய வார்த்தையை கேட்டு இறுதி நாளிலே நாங்கள் உம்மை போல் வாழ ஆண்டு ரட்சம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஒவ்வொரு இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. குடும்பமாக இந்த நாளிலே வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிற சொல்லும் அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்து சாட்சியாக வாழ இயேசுவின் வல்லமையில நாம் தனது நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகள், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். Praise the Lord, sisters. Praise the Lord. Praise the Lord. Hear that.